உலக அளவுல அதிகப்படியான பிளாஸ்டிக் கழிவுகளை எந்த நாடு உற்பத்தி பண்றாங்க? அதாவது உலக அளவுல பிளாஸ்டிக் கழிவுகளை எந்த நாடு அதிகமா கழிவுகளை வெளியிடுறாங்க அப்படின்ற தகவல் தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். பார்க்க போறது நம்ம சேனல் பசங்க தான் பாக்குறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்படும். மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் அப்படி தெரிஞ்சிடும். வாங்கி இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த உலகத்தில் அதிகப்படியான பிளாஸ்டிக் கழிவுகளை யார் உருவாக்குறாங்க அப்படின்ற தகவல் தெரிஞ்சுக்கலாம். நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிளாஸ்டிக் ஒரு முக்கியமான ஒரு பொருள் ஆயிடுச்சு. நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கமாவே இப்போ மாறிக்கிட்டு இருக்கு சொல்லலாம். ஸோ இந்த பிளாஸ்டிக்கால பல்வேறு விதமான நன்மைகளும் இருக்கு, அதிகப்படியான தீமைகளும் இருக்கு. எந்த அளவுக்கு நன்மை இருக்கோ அதை காட்டிலும் அதிகப்படியான தீமைகள் இருக்கு. முக்கியமான விஷயம் என்ன, இந்த பிளாஸ்டிக்கை நாம அழிக்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயமா பார்க்கப்படுது. ஸோ அதுதான் இதுல இருக்கு ஒரு பெரிய பிரச்சனை. ஆனா நிறைய பல அரிய பொருட்களை நம்ம சேமிச்சு வைக்கிறதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் பிளாஸ்டிக் ரொம்ப உபயோகமா இருக்குது. அதை மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனாலும் அதிகப்படியான பிளாஸ்டிக் கழிவுகளை பயன்படுத்தக்கூடாது. நம்ம பயன்படுத்தக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக் நம்ம குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டில் கூட தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் பாத்தீங்கன்னா மஞ்சப்பை அப்படின்னு சொல்ற ஸ்கீம் அது நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்காக நிறைய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனாலும் அதிகப்படியான பிளாஸ்டிக் கழிவுகளை எந்த நாடு வெளியிடுறாங்க அப்படின்ற டாப் லிஸ்ட் வெளியிட்டு இருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்க்க போறோம். அதில் முதலாவது இடத்துல நாடு அமெரிக்கா. நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல கிட்டத்தட்ட 195க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நாடுகளிலே அமெரிக்கா தான் நம்பர் 1 இருக்காங்க. பிளாஸ்டிக் கழிவுகளை அதிகமா வீணடிக்கிறதுல, அதாவது பிளாஸ்டிக் கழிவுகளை வெளியேற்றதுல நம்பர் 1 இருக்குது அமெரிக்கா தான். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அமெரிக்கால ஒரு வருஷத்துக்கு 42 மில்லியன் டன் பிளாஸ்டிக் கழிவுகளை வெளியேற்றதா சொல்லப்படுது. 42 மில்லியன் டன் கழிவுகளை அமெரிக்கா வெளியிடுறாங்க. ஸோ தனிநபர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு தனிநபர் எவ்வளவு பிளாஸ்டிக்கை பயன்படுத்துறாரு, அமெரிக்காவோட மக்கள் தொகையில ஒரு தனிநபர் மட்டும் எவ்வளவு பிளாஸ்டிக்கை வீணடிக்கிறாரு சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 130 கிலோ பாத்தீங்கன்னா ஒரு தனிநபர் மட்டுமே அவருக்கு இண்டிவிஜுவலா ஒரு ஆள் வேஸ்ட் பண்றாரு சொன்னா 130 கிலோ பிளாஸ்டிக்கை அவர் வேஸ்ட் பண்றதா சொல்றாங்க. அதே போல அமெரிக்காவுக்கு அடுத்தபடியா எந்த நாடு இருக்கான்னு பாத்தீங்கன்னா பிரிட்டன். பிரிட்டன் பாத்தீங்கன்னா அங்க ஒரு தனிநபர் எவ்வளவு பிளாஸ்டிக் கழிவுகளை வெளியேற்றுவார் பாத்தீங்கன்னா 99 கிலோகிராம் பிளாஸ்டிக் பாத்தீங்கன்னா பிரிட்டன்ல இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொரு நாள் ஒரு ஆண்டுக்கு 99 கிலோகிராம் பிளாஸ்டிக் அவங்க பயன்படுத்துறாங்க. அவங்களால அது குப்பையா மாறுது. பிரிட்டனுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மூன்றாவது நாடு தென்கொரியா. தென்கொரியா பாத்தீங்கன்னா தனிநபர் அங்க எவ்வளவு பிளாஸ்டிக் கழிவுகள் வெளியேற்றுறாங்க பாத்தீங்கன்னா 88 கிலோகிராம் பிளாஸ்டிக் பாத்தீங்கன்னா ஒரு தனிநபர் தென்கொரியால இருக்கக்கூடிய தனிநபர் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் வெளியேற்றுறாரு. அவரால் கழிவா அது மாறுது. சோ இந்த எல்லா நாடுகளும் கூட ஒப்பிட்டு பார்க்கும்போது உலக நாடுகளிலே அதிகப்படியான கழிவுகளை பிளாஸ்டிக் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய நாடா அமெரிக்கா தான் நம்பர் 1 இடத்துல இருக்குங்க. உலக அளவுல பிளாஸ்டிக் உற்பத்தி பாத்தீங்கன்னா 1966ஆம் ஆண்டுல வெறும் 20 மில்லியன் டன், அதாவது வெறும் 20 மில்லியன் டன் தான் பிளாஸ்டிக்கே உற்பத்தி பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு அமெரிக்கால 42 மில்லியன் டன் ஒரு வருஷத்துக்கு கழிவே வெளியேற்றுறாங்க. அப்போ இது கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம் எவ்வளவு ஒரு பெரிய மாற்றம் சொல்லிட்டு. உற்பத்தி பண்ணதை விட அதிகமா கழிவு இப்போ ஒவ்வொரு வருஷம் வெளியேறிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு பிளாஸ்டிக் அப்போ எவ்வளவு உற்பத்தி பண்ணுவாங்க நீங்க நினைச்சு பாருங்க. சோ 2015ல எவ்வளவு பிளாஸ்டிக் நம்ம உலக அளவுல உற்பத்தி பண்ணான்னு பாத்தீங்கன்னா 381 மில்லியன் டன் பிளாஸ்டிக் உற்பத்தி பண்ணாங்க. இறுதியா இப்போ கடைசியா எவ்வளவோ ஒரு ஆண்டுக்கு பிளாஸ்டிக் உற்பத்தி பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 415 டன் மில்லியன் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் உற்பத்தி பண்றதா பார்க்கப்பட்டு இதுலதான் நம்ம அமெரிக்கா முதலாவது இடத்துல இருக்காங்க. 42 பில்லியன் பிளாஸ்டிக்கை அவங்க கழிவுகளா மாத்துறதுல நம்பர் 1 இடத்துல அமெரிக்கா இருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த பொது மூலியமா இந்த உலகத்திலேயே அதிகப்படியான பிளாஸ்டிக்கை பயன்படுத்தி கழிவுகளா கன்வெர்ட் பண்றதுல அமெரிக்கா நம்பர் 1 இடத்துல இருக்காங்கிற தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. நீங்க தெரிஞ்சுட்டு தகவல் உங்க பிரச்சனை தேவையான ஷேர் பண்ணுங்க. அதே போல தகவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா பிளாஸ்டிக் யாருக்கெல்லாம் பிடிக்காதோ கண்டிப்பா அவங்களாம் லைக் பட்டனை பிரஸ் பண்ணி எனக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்பதான் நாம போகக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்படுத்தி மீண்டும் ஒரு நல்ல பதிவு ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.